நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இஸ்ரேல் ட்ரோன்கள் கொள்முதல் அதிகரிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இஸ்ரேலிலிருந்து செயற்கைக்கோள் இணைப்புடன் கூடிய ஹெரான் மார்க் 2 ட்ரோன்கள் கொள்முதல் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவம் மற்றும் விமான படையில வந்து இந்த ட்ரோன்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடற்படைக்கும் இதே மாதிரியான அந்த ஹெரான் மார்க் 2 ட்ரோன்களை வந்து பயன்படுத்த போறாங்க. அதற்காக தான் இஸ்ரேலுடன் இந்த ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த திட்டத்தின் கீழ் வந்து இந்த ட்ரோனை வந்து உருவாக்க போறாங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா. ஸோ மேக் இன் இந்தியா திட்டம் வந்து 2014ஆம் ஆண்டுலேருந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய திட்டம் தான் இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம். ஸோ இஸ்ரேல் நாட்டினர் வந்து எந்த நிறுவனத்துடன் இணைந்து இந்த ட்ரோன்களை வந்து உருவாக்க போறாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் மற்றும் எல்ஹாமுடன் இணைந்து தான் இந்த ட்ரோன்களை வந்து உருவாக்க போறாங்க. ஸோ இந்த ட்ரோனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர உயரத்தில், அதாவது 35,000 அடி உயரத்துல பாத்தீங்க அப்படின்னா 45 மணி நேரத்திற்கும் மேலாக வந்து கண்டினியூஸா செயல்படக்கூடிய ஒரு ட்ரோன். இந்த ட்ரோன் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் விமான படையில வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம 20 நிறுவனங்களால் இந்த ட்ரோன் ஆனது பயன்படுத்தப்படுகிறது.